செய்வோம் சீற்றம் இந்த புவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆளுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆளுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. அவர் கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. அவர் கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, இனமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, இனமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதா, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் தேசம் தேடி
தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டேன் தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டேன் கலங்காது என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன் ஐயா கலங்கா என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன் நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே மறவாத தெய்வம் மாறாத நேசம் மகிமகி பாத்திரரே ஐயா மறவாத தெய்வம் மாறாத நேசம் மகிமகி பாத்திரரே நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தேனே உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தேன் கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தேன் ஐயா கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தேன் நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே அமதி பெறுகின்றே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே அமதி பெறுகின்றே புயல் வீசும் கடலில் தடுமாறும் படலில் தாங்கிடும் நங்கூரமே புயல் வீசும் கடலில் தடுமாறும் படலில் தாங்கிடும் நங்கூரமே தினம் தாங்கிடும் நங்கூரமே தினம் தாங்கிடும் நங்கூரமே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே அமதி பெறுகின்றே எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே தினம் நிலை காக்கும் புகலிடமே தினம் நிலை காக்கும் புகலிடமே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே அமரி நிலையற்ற வாழ்வு நிம்மதியே நீங்காத பேரின்பமே நிலையற்ற
பேரின்பமே ஐயா நீங்காத பேரின்பமே ஐயா நீங்காத பேரின்பமே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன் அமதி பெறுகின்றேன் இருளிக்கும் சுடரில் என் இயேசுராஜம் என் வாழ்வில் ஆனந்தமே இருளிக்கும் சுடரில் என் இயேசுராஜம் என் வாழ்வில் ஆனந்தமே ஐயா என் வாழ்வில் ஆனந்தமே ஐயா என் வாழ்வில் ஆனந்தமே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன் அமர்தி பெறுகின்றேன் ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன் அமர்தி பெறுகின்றேன் நான் தருவேன் உனக்கு சமாதானம் நான் தருவேன் உனக்கு சந்தோஷம் நான் தருவேன் உனக்கு சமாதானம் நான் தருவேன் உனக்கு சந்தோஷம் கலங்காதே என் மகனே கண்மணி போல் உன்னை காத்திடுவேன் கலங்காதே என் மகனே கண்மணி போல் உன்னை காத்திடுவேன் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே உனக்கு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன் உனக்காக திருரத்தம் நான் சிந்தினேன் உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன் உனக்காக திருரத்தம் நான் சிந்தினேன் என் மகனே வருவாயா இதயத்திலே இடம் தருவாயா என் மகனே வருவாயா இதயத்திலே இடம் தருவாயா நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே உனக்கு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே நீ நம்பும் மனிதர் கைவிடலாம் ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ நம்பும் மனிதர் கைவிடலாம் ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் கலங்காதே என் மகனே கண்மணி போல் உன்னை காத்திடுவேன் கலங்காதே என் மகனே கண்மணி போல் உன்னை காத்திடுவேன் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே உனக்கு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே உனக்காகவே நான் ஜீவிக்கிறேன் உன்னுள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன் உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன் உன்னுள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன் வருவாயா என் மகனே இதயத்திலே இடம் தருவாயா வருவாயா என் மகனே இதயத்திலே இடம் தருவாயா நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே உனக்கு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே அப்படியே நாம்
நாம் ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதனை செய்வோம். தேவ பிரசன்னத்தோடு கூட முடிந்தவர்கள் அப்படியே முழங்கால் படியிட்டு தேங்க்யூல்லா, நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா. ஹோரி பாலாத சண்டலோ, ஆவியானவரே உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ பெரியவர் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சாமி. இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாளாட்டுவார் என்னை சீராட்டுவார், தாளாட்டுவார் என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நல்ல ஆராதிப்போம். தேவ சரத்துக்கு சொல்லட்டும். மாட்டார், கைவிட மாட்டார். இயேசுவே கை இயேசு கைவிடவே மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்யலாம். கை தேவ பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அப்படியே நாம் எழுப்பி நின்று 5 நிமிஷம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அப்படியே வாய்களை திறந்து அப்படியே நாம் ஆராதனை செய்வோம். கர்த்தர் நல்லவர் என்று தேவனுடைய சமூகத்தில் அவரை துதிக்கும் போதுதான் ஆண்டவர் மகிமைப்படுவார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை நல்லவர் என்று சொல்லி ஆராதித்து அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாய் அவர் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தேவனை எப்போதும் ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த தேவனை நாம் இன்றைக்கு ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தும்படி கனப்படுத்தும்படி அவரை உயர்த்தும்படி நாம் இன்றைக்கு காலையிலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே 3 மாதங்களை ஆரம்பித்து இந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் உயிரோடு கூட வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி நமக்கு தேவன் கொடுத்த அந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நன்றியோடு கூட தேவனை நாம் துதிக்க வேண்டும். அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஆமே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து என் கரங்களிலே ஆமே அவரை தொழுது கொள்ளுவே, கர்த்தருடைய நாமத்தை துதிப்பதே என்னுடைய பாக்கியம் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆமே அவர் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினாலே அவரை நான் பாடுவேன். ஆமே ஆமே காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேயா. ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உனக்கு
அமே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடல் நல்ல கைத்தடி பாடுவோம். திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். அமே அப்பா உனக்கு ஈஸ்வரன் அப்பா ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு, ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தே, உறவினமும் உடையும் கண்டு காத்து காத்து வந்தே. என்னை பயன்படுத்தி மகிழ்கிறேயா, என்னை மகிழ்கிறேயா. வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு வந்த பாதைகளை கண்ணீரோடு நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே ஆசத்தோடு கண்களை திறந்தேயா, ஆசத்தோடு கண்களை திறந்தேயா. அப்பா பிரசனம் வந்த சூழ்ச்சிகளை வந்த சூழ்ச்சிகளை இந்த நிலையில் வைத்தே செல்வோம். அப்பா உமக்கு இயேசுவே உமக்கு நன்றி இயேசப்பா அந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், நீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை உமக்கு நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா பிரசனத்துக்காக வல்லமைக்காக நன்றி, வந்த பாதைகளை சுமந்து வந்த தேவா பாதுகாக்க வந்த வந்த பாதைகளை கரங்களை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
ஹalleluya இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இவனரஷண்டல உறவதலமா ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நீ பெரியவர் ஆண்டவரே, நீ நல்லவர். உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாதடித்தார் சுகமாய் இயேசுவே. உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாதடித்தார் சுகமாய் வாழ்ந்திடலாம். பேருகள் இயேசுவின் இயேசுவின் நாமத்திலே கிறிஸ்து அழகுமே நமது மறையட்டுமே. கிறிஸ்து வளரட்டுமே நமது மறையட்டுமே. உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் சுயத்தை சாதனித்தார் சுயமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் சடலரதனம் சுயத்தை சாதனித்தார் சுயமாய் ஆராதனை இயேசுவே இயேசுவே பரமேஸ்வரா இயேசுவே. நல்லவரே நல்லவரே கிருபையே உள்ளமே நல்லவரே. சொல்லுங்க தேவனை போல கிருபையே வாரங்களெல்லாம் வருபவரே வாரங்களெல்லாம் வருபவரே வாழ்வரே உமக்காக ஐயா வாழ்வரே உமக்காக ஆண்டவரே
நடனமாடி சோதனைக்கே நாதா நான் உம்மை துதிப்பேன். கையினாலே இவளர சடந்தானா ஆமென். கைகளை உயர்த்தி தேவ பிரசன்னத்தோடு இவளர சடலோடி மலர் சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. கரங்களை தட்டி பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தலாமா? பிரசனத்திற்காக நன்றி அப்பா. தெய்வீக வல்லமைக்காக, அபிஷேக வல்லமைக்காக, அந்தவரே புதிய கிருபைகளுக்காக, அந்தவரே புதிய வெளிப்பாடுக்காக, புதிய விடுதலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி தரவசவரவரம் ஆராதனை துதி காலையிலும் நல்ல பாடும் ஆராதனை அப்பாவுக்கே. துயாவியே உனக்கு ஆராதனை. துயாவியே உனக்கு ஆராதனை. துணையாளரே உனக்கு ஆராதனை. அனபிதாவே உனக்கு ஆராதனை. அத்தியே உனக்கு ஆராதனை. அனபிதாவே உனக்கு ஆராதனை. வழிகாட்டியே உனக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 ஆராதனை
துதி ஆராதனை ஆராதனை ஆலகிலும் ஆலகிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆலகிலும் ஆலகிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆலகிலும் நல்ல கைது உயிரோடு போல நல்ல படம் ஆராதனை அப்பாவுக்கே ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவபலியே நல்ல கைது ஜீவபலியே உமக்கு ஜீவபலியே ஆராதனை ஏகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை ஏசியாவே உமக்கு ஆராதனை ஏகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை ஏசியாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை சமூகத்தை நோக்கி நாங்கள் இந்த கால வேளையில ஓடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே அற்புதம் செய்யக்கூடிய தேவாதி தேவன் எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறீர் ஐயா. பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் கண்கள் பார்க்க கூடாத அந்த தேவன் எங்கள் மத்தியிலே இந்த காலவெளியிலே உலாவிக் கொண்டிருப்பதற்காக
நன்றியோடு போய் சோதரிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் எத்தனை மேன்மையான தேவன். உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை துதித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி இந்த காலவேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறப்பா. கர்த்தர் மனமிறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. மனமிறங்கி விடுதலை ஆக்குவீராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதற்காக கோடி கோடி உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. எங்கள் தேவன் பெரியவர், எங்கள் தேவன் பெரியவர் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று உம்மை நாங்கள் துதித்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. உரபலர சண்டலரதனமா ஆவியானவரே. இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. ஆமென். உரபலர சண்டலோ. ஆமென். ஓரி மலர சண்டலோ. கர்த்தாவே ஹல்லேலூயா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனா. இயேசுவே சொல்லுங்க. நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனா. அதிகால நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை. இயேசுவே சொல்லுவோம். அதிகாலை எனக்கு புதிய கிருபைகளை தந்து புது கிருபை தந்தேனையா. ஆனந்த மலையில் தினம் நன்றி சொல்ல. ஆமென். ஆனந்த மலையில் அனைத்து நானும் நன்றி சொல்ல வைத்தேனையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா நன்றி. இயேசு ராஜா வேதத்தில் அவசியம் வெளிச்சம் தந்தேனையா. வேதத்தின் ரகசியம் வெளிச்சம் தந்தேனையா. பாதம் அமர்ந்து நான் பாக்கியம் தந்தேனையா. சொல்லாம். பாதம் அமர்ந்து நான் பாக்கியம் தந்தேனையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க சொல்லுங்க. நன்றி. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல தேவன். ஆமென். நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆமென். உடல் சுகம் தந்து வழி நடத்தி வந்தேனையா. உடல் சுகம் தந்து வழி நடத்தி வந்தேனையா.
நன்றி ராஜா, நன்றி சொல்லுகிறப்பா. நன்றி நன்றி கூப்பிட்ட நாளில் பலவீனமாக இருந்த போது, சோர்ந்து போயிருக்க நேரத்தில் கூப்பிட்ட பலவீனத்தோடு இருந்த போது விடுதலை தந்தே, குறைகளை நீக்கி ஓட்டி கூடவே வைத்தேனையா, குறைகளை நீக்கி கூடவே வைத்தேனையா. சொல்லுவோம் நன்றி ராஜா, நன்றி உமக்காய் வாழ நாம் அவருக்காக வாழ்கிறேன், அவருக்காக உழைக்கிறேன். நாம் சொல்ல உம்மோடு வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தேன். எல்லாம் ஊழியனாக தேவன் உருவாக்குவார். ஊழியனாக உருவாக்கி வந்தேனையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி சொல்லுகிறோம், சொல்லுங்க நன்றி. தேவ பிரசன்னம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி, அதே கைகளை உயர்த்தலாம் சொல்லுமா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவன். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனா. நல்லா கையை தட்டி ஆண்டவரை ஒரு விசுவாசம் அவரே பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கலாமா? பிதாவே உம்முடைய கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவரையா, வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னீரப்பா. உம்முடைய மாறாத கிருபைக்காக உமக்கு நன்றி. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவீராக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் அமர்வோம். அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதோடு கடைசி வரை இங்க என்ன பாரு, இதோடு கூட கடைசியில் தான் அந்த ஒரு தேர்தல் வைக்கணும். மைக்கிட்ட மண்டையில உடைச்சிடணும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்து இப்படி வளர்க்காம தான் பெற்றோருங்க கடைசியில் என்ன பண்றாங்க, வேதனைப்படுறாங்க. என்னை சார் தான் சொல்றேன், சின்ன வயசுல இருந்து நல்லா வளர்க்கல அப்படின்னா பெரியவங்க கடைசியில என்னை சேர்த்து தான் சொல்றேன், கண்ணீர் தான் வடிக்கணும்.
ஹல்லேலூயா. கீழ்ப்படிய மாட்டாங்க, ஆண்டவரை தேட மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, திமிரு பிடிச்சு போய் அடைவாங்க. சின்ன வயசுல பயப்படாத பிள்ளைங்க கடைசி வரைக்கும் பயப்படவே மாட்டாங்க. அதனால பெற்றோர்கள், இனி வருகிற பெற்றோர்களுக்கும் சொல்றேன், சின்ன வயசுல செல்லமா வளர்க்கறது நல்லது. அதனால செல்லமா வளர்க்கறதுனால எல்லாவற்றிலும் செல்லமா வளர்த்துடக்கூடாது. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை வளர்க்கணும். இல்லைன்னு சொல்லுங்களேன். அப்படி நீங்க வளர்ந்தீங்கன்னா நீங்க வயதான நேரத்துல நீங்க கஷ்டப்பட வேண்டிய தேவையே கிடையாது. சந்தோஷமா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க, கொஞ்ச நாளைக்கு இருப்பீங்க உயிரோடு. அல்லேலூயா. இல்லைன்னா சில பெற்றோர் இந்த பிள்ளைகளாலே சீக்கிரமா என்ன பண்ணாங்க, போய் சேர்ந்துடுறாங்க தெரியுமா? சுகர் வந்து, பிபி வந்து என்ன பண்றாங்க, நிறைய பெற்றோருங்க அதி சீக்கிரத்துல போய் கல்லறையில சேர்ந்துடுறாங்க. காரணம் என்ன? நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்காத காரணத்தினால். அல்லேலூயா. ஆகையினால பிள்ளைகளை நம்முடைய வேதத்தின்படி நன்றாக அருமையாய் வளர்த்து விட்டால் நிச்சயமாக நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளை தூக்கி சுமப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே இதுல நாம மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். வருகிற நாட்கள ஜெனரேஷனுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு கூட நான் சொல்லுகிறேன், உங்களுக்கும் நாளைக்கு இதே மாதிரி பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகளை வளர்க்கும் போது என்ன பண்ணும், பிள்ளைகளை கவனம் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதை செய்தால் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 25வது வசனத்தை வாசிக்கும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் மேலும் பலப்படுவாய் என்றான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வாசத்தினுடைய வாக்குத்தத்தம், கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறார் என்றுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். கவனிங்க. இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை யார் சொல்லுகிறது அப்படின்னா, சவுல் ராஜா தாவீதை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வசனம். நல்லா கவனிங்க. என்ன சொல்றார் அப்படின்னா, இதோ, அதாவது அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்லா கவனிங்க. தேவனுடைய நாமத்தினாலே இந்த கால வேளையில தேவன் நம்ம மேல பிரியமாக இருந்தால் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி உங்களை ஜெபத்தோடு ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறேன். தேவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுது? என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் மேலும் பலப்படுவாய். ஆமென். நல்லா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேலும் மேலும் பலப்படுவாய். நல்லா கவனிங்க. சவுல் ராஜா இந்த தாவீதை பார்த்து ஆசீர்வாதங்களை கூறுகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் வாசிக்க என்ன கவனிங்க. 26ஆம் அதிகாரத்திலே 1லிருந்து 14வது வசனத்து வரைக்கும் வாசித்தீங்கன்னா, இந்த சவுல் ராஜா தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட முதல் ராஜா இஸ்ரவேலுக்கு. ஆனால் நல்லா கவனிங்க, ஆண்டவர் இந்த சவுல் ராஜாவை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய ஸ்தானத்திலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் சில நாட்களுக்கு அப்புறமாக இந்த சவுல் ராஜா தேவன் எதிர்பார்த்த காரியங்களை செய்யாதபடினாலே ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு இந்த சவுல் ராஜாவை நான் புறக்கணித்தேன் என்று சொன்னார். ஆமென். என்ன நடந்தது அப்படின்னா, சவுல் ராஜா ஆண்டவருக்கு நேர்த்தியான காரியங்களை செய்யாதபடினாலே சவுல் ராஜாவை ஆண்டவர் தள்ளிவிட்டார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சவுலிடத்திலே சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. அப்ப சொல்லிவிட்டு சொல்றாரு, சவுல் ராஜாவை இந்த ராஜ்யத்திலிருந்து தள்ளிவிட்டேன், இப்பொழுது ஆண்டவர் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன்
மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த மனிதன் தான் யார்? தாவீதை. நல்லா கவனிங்க. தாவீது ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்ட போது இப்ப சவுல் ராஜாவுக்கு ஒரு கலக்கம் வந்து விட்டது. இவன் சிறு பையனாயிருக்கிறான், இவன் ஒன்றுமறியாதவனாயிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்னை ராஜா ஸ்தானத்திலும் தள்ளிட்டு இந்த தாவீதை ஆண்டவர் ராஜாவாக எடுத்து விட்டாரே என்று சொல்லி இப்போ இந்த சவுல் ராஜாவுக்கு யார் மேல கண் வந்துச்சு தெரியுமா? தாவீதின் மேலதான் அவன் முழு நோக்கமாயிருந்தான். எப்படியாவது தாவீது என்ன செய்து விட வேண்டும்? சொல்லுங்க. தீர்த்து கட்டி விட வேண்டும். அதுக்கு பேர் அப்படித்தான். சவுல் தாவீது ராஜாவை எப்படியாவது தீர்த்து கட்டி விட வேண்டும். தீர்த்து கட்டி விட்டா ராஜாங்கத்தில் நான் என்ன பண்ணுவேன்? இருப்பேன் என ஆண்டவர் சவுல் ராஜாவை தள்ளிவிட்டார். நல்ல கவனிங்க. ஆனால் இந்த சூழ்நிலைகளை தான் சவுல் ராஜா இப்பொழுது யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படியாவது தாவீதை கொன்று போட்டு விட வேண்டும் என்ற ஒரு பெரிய திட்டம் சவுலுக்கு உண்டானது. அந்த நேரத்தில் சவுலும் சவுலுடைய படைத்தலைவர்களும் அப்னர் என்கக்கூடிய அந்த படைத்தலைவரும் இந்த தாவீதை என்ன பண்றாங்க? காட்டுக்குள்ளே தேடி வருகிறார்கள். அந்த நேரத்தில் சவுலோடு கூட வந்தவர்களும் சவுலுடைய படைத்தலைவர்களும் என்ன செஞ்சாங்க? தாவீதை பிடிக்க வந்தவர்கள் தாவீதை மலைக்கு அந்த பக்கமாகவும் சவுல் ராஜா இந்த பக்கமாகவும் இரண்டு பேரும் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்று நடந்தது. சவுல் ராஜாவும் சவுல் ராஜாவோடு கூட வந்த படைத்தலைவரும் என்ன பண்ணிட்டாங்க? இரவிலே சவுல் ராஜாவை பாதுகாக்க முடியாமல் இரவிலே தூங்கி விட்டார்கள். கவனியுங்கள். இரவிலே தூங்கிவிட்டார்கள். 25ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் எல்லா வார்த்தைகளை வாசிக்க நேரம் இல்லாத ஒரு சில வசனங்களை அதற்கென்று நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். வாசிக்கலாம். 13வது வசனத்தை வாசிக்கலாம். 13வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீதை கடந்த அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கு அவர்கள் நடுவே இல்ல வாசிக்கலாம். 15வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உனக்கு சரியானவன் யார்? காக்காமல் போனது சனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே. நீ செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமல் போனபடினாலே நீங்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள். இப்பொழுதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் சொம்பையும் எங்கே என்று பாருங்கள் என்றான். நல்லா கவனிங்க. ராஜா சவுல் ராஜாவை காக்க வந்த சேவகர்கள் படைத்தலைவர்கள் தூங்கிவிட்டார்கள். இப்போ தாவீது அந்த பக்கமாய் அவருடைய ஆட்கள் இருக்கிறார்கள். இப்போ தாவீது ராஜா அவனும் அவருடைய ஆட்களும் போய் இந்த ராஜா வைத்திருக்கிற தண்ணி குடிக்க கொண்டு வந்த அந்த செம்பை என்ன பண்ணார்கள்? அவர்கள் எடுத்து அவருடைய சார்பையை கொஞ்சம் எடுத்து வந்துட்டு சொல்றாங்க, இப்போ ராஜாவை எங்க கையிலே ஒப்பு கொடுத்த போதும் ராஜாவை நாங்கள் தொடவில்லை. ஏனால் அது தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஆமென். அந்த காரியத்தையும் அவன் வாசிக்கலாம். 8வது வசனத்தை வாசிக்கும் போது 8வது வசனம். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்து மட்டும் என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே. கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவர் மேல் தன்
தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். நாம சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ இவனை சவுல் ராஜா தாவீதை கொல்ல வந்திருக்கிறான். ஆனால் இப்பொழுது சவுல் ராஜா சவுலும் சவுளுடைய படைத்தலைவரும் தூங்கி விட்டாங்க. இப்ப தாவீதுடைய கரத்திலே ஆண்டவர் சவுலை ஒப்பு கொடுத்தார். ஆனால் கூட இருக்கிற அபிஷாய் சொல்றான், தொண்டன் சொல்லுகிறான், என்ன பண்றான், இந்த ராஜாவை உன்னை துரத்திட்டு வந்த ராஜாவை, உன்னை கொல்ல வேண்டும் என்று சொன்ன ராஜாவை இப்பொழுது ஓ கையில கொடுத்துட்டாரு. 2 குத்தால ஒரே குத்தாக குத்தி சவுல் வாழ்க்கை என்ன பண்ணா இன்னைக்கு முடித்து விடலாம். என்ன சொன்ன ராஜாவே என்று கேட்டபோது தாவீதை கொல்ல வந்த சவுலை பார்த்து தாவீது சொல்லுகிறான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவன் மேலே நீ கையை போடாதே என்று கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன் என்று இந்த தாவீதை தன்னுடைய படைத்தலைவனாக அபிஷாவுக்கு சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்தினாலே இங்கேதான் இப்படிப்பட்ட சம்பவத்தை பார்த்து இந்த சவுல் அசந்து போகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம், அடுத்த வசனத்தில் வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் அவரை அடித்து 10வது வசனம். பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டால் ஒழிய, நாங்கள் சொல்ற தாவீது சொல்றார் பாருங்க, நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போது தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். நிறைய சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. அவன் இப்பொழுது அந்த தாவீதின் கரத்திலே சவுலை ஒப்புக் கொடுத்த போது சவுல் ராஜாவை கொல்லவில்லை. கொல்வதற்கு எல்லா நேரங்களும் இருந்தது, தூங்கிட்டாங்க. இப்போ படைத்தலைவர் எல்லாம் தூங்கிட்டாங்க. சவுலை இப்ப என்ன வேணாலும் செய்திருக்கலாம், ஆனால் தாவீதை செய்யவில்லை. அல்லேலூயா. அதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய ஒரு நிலைமை, அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய ஒரு எண்ணங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவுடைய காரியங்கள் எல்லாம் நடந்தது. ஆனால் ஒன்று காமிக்க வேண்டும் ராஜாவுக்கு, தூங்கிவிட்டே நாங்கள் உம்முடைய பக்கத்தில் இருக்கிற சம்பவையும் அந்த சால்வையும் எடுத்துக்கொண்டு வந்தோம் என்று காட்டுவதற்காக அவன் படுக்கை பக்கத்தில் இருந்த செம்பையும் அந்த தண்ணீர் செம்பையும் அந்த சால்வையும் எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். எடுத்துக்கொண்டு வந்துட்டு தான் சொல்லுகிறார்கள் அப்பனரை பார்த்து, ஏன்னா அப்பனர் யார் இருந்தாலும் சவுளுடைய படைத்தலைவன். அப்பனரே, நீ உன் ராஜாவை காக்காமல் போனது என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீ ஒரு ராஜாவை காக்காமல் போனது என்ன? நீயும் உன்னுடைய சேவகரும் எல்லாம் தூங்கி விட்டீர்களே. உன் ராஜா அனாதையா தூங்கி இருந்தாரே. எங்கள் கையிலே ராஜாவை ஒப்புக் கொடுத்தான் தேவன். ஆனாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவுடைய மனுஷன் மேலே கை போடாதபடி நாங்கள் விலைக்கு வந்தோம். இதோ பார், ராஜாவுடைய செம்பும் அவருடைய சால்வையும் எங்களுடைய கரத்தில் இருக்குது, எடுத்துக்கொண்டு சொன்ன போதுதான் சவுல் ராஜா முழிச்சுட்டார் பாருங்க. சவுல் ராஜா தூங்கினவருக்கு முழிச்சுட்டாரு. முழிச்சுட்டு சொல்றாரு, இந்த 25வது வசனத்துல சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்துரு பார்த்து சொல்றான், கொல்ல வந்தவன் பார்த்து சொல்றான், தாவீதே, தாவீதை தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டு வந்த அந்த தாவீதை பார்த்து இந்த சவுல் ராஜா சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா சொல்றார் பாருங்க, வாசிக்கலாம். 19வது வசனம். இப்போது ராஜாவாகிய ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. கர்த்தருமை எனக்கு விரோதமாய் எடுத்து விட்டது உண்டானால் அதற்கு அவர் ஏற்றுக்கொள்வாராக. 20வது வசனம். இப்போது கர்த்தருடைய சமூகத்தில் தரையிலே விழாது இருப்பதாக மலைகளில் ஒரு கவுதாரியை வேட்டையாடுவது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெல்லுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான். அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன்,
என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவனை இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடினாலே இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்ய இதோ நான் மதியற்றவனாக மகா பெரிய தப்பிதம் செய்தேன். அதற்கு இதோ ராஜாவின் ஈட்டியும் இங்க இருக்கிறது, வாலிபரில் ஒருவன் இப்படி வந்து அதை வாங்கிக் கொண்டு போகட்டும். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நிதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உண்மை என் கையிலே ஒப்புக் கொடுத்து இருந்தோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணியவர்கள் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். நல்லா கவனிங்க, தேவனுடைய நாமத்தினாலே இன்றைக்கு கர்த்தர் உண்மை என் கையிலே ஒப்புக் கொடுத்திருந்தோம். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷன் மேலே என் கையை போடாதபடி நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்லும்போது சவுல் ராஜா சொல்லுகிறார், என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். மனிதன் ஒரு நாள் உயர வேண்டும் என்றால் இருதயத்தில் பெரியவனா மாறணும். அப்பதான் உயர்வு. எண்ணத்துல நல்லா இல்லைன்னா உயர்வே வராது. அல்லேலூயா. எங்கே முதல்ல மனுஷன் உயரணும்னா நல்லா கவனிங்க, அல்லக்கா புழக்க ஓடுறதுனால ஒண்ணு கிடையாது. எதிலே முதல்ல மனுஷனுக்கு எண்ணத்திலே உயர்ந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு பாருங்க, நீ எவ்வளவு ஒரு பாக்கியம் செய்த பாரு. என் கையில ஒப்பு கொடுத்த போது அபிஷா சொல்றான், தாவீதுடைய அந்த படத்தை சொல்றான், ஒரே குத்தா கொண்டு இன்னைக்கு முடிச்சிடலாம். உன்னை துரத்திட்டு வந்த, உன்னை வேட்டையாட போகிற, உன்னை ஒவ்வொரு நாள் வேதனைப்படுத்தி கொண்ட, இன்னைக்கு அவனை முடிச்சிடலாம். ஆனா தாவீது சொல்லுகிறார், இல்லை இல்ல, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவர் மேல என் கையை போட மாட்டேன். அவர் யுத்தத்திலே செத்தால் ஒழிய அல்லது தானா செத்தால் ஒழிய சாவார் ஒழிய என்னுடைய கையை அவர் மேல போட மாட்டேன் என்று சொன்ன போதுதான் சவுல் ராஜா சொல்லுகிறார், என் குமாரனாகிய தாவீதே நான் தப்பிதம் செய்தேன். அல்லேலூயா. எண்ணத்திலே ஒரு மனுஷன் பெரிய மனுஷனா மாறணும். இருதயத்தில் ஒரு மனுஷன் பெரிய மனுஷனா மாறணும். அப்பதான் வாழ்க்கையில் அவன் பெரிய ஆள் ஆவான். அல்லேலூயா. இருதயமே சரியில்லைன்னா பெரிய ஆள் ஆகிறது ரொம்ப கஷ்டம் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்ப தாவீதுக்கு என்ன இருந்தது? இருதயத்துல என்ன இருந்தது? ஒரு நிறைவு இருந்தது. சத்துருவை கூட நேசிக்கிற ஒரு காரணம் இருந்தது. நல்லா கவனிங்க, அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதைத்தான் அந்த காரணத்தை தேவன் பெருக பண்ணினார். அந்த காரணத்தினால கல்லனை கூட இன்றைக்கு என்னோடு கூட பரதேசத்தில் இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய கல்லனை கூட வாக்கு கொடுத்தார். ஏனென்று சொன்னால் காரணத்தின் தேவன். அல்லேலூயா. தாவீது நல்லா கவனிங்க, சின்ன பையன் தான், இளைஞன் தான், சௌந்தரியம் உள்ளவன் தான், ஆண்டுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன் தான். எல்லாரும் பார்த்து தாவீது அற்பமா எண்ணினவர்கள் தான், இவன் சின்ன பையன் என்று சொன்னவர்கள் தான். ஆனால் தாவீதுக்கு ஒன்று இருந்தது, இருதயத்திலே பெரிய மனுஷன் எண்ணங்கள் இருந்தது. இருதயத்திலே அவன் வாழ்க்கையிலே அவன் உயர்ந்த எண்ணம் கொண்டிருந்தபடினாலே அவன் வாழ்க்கை தேவனாலே உயர்த்தப்பட்டது. அதைத்தான் சவுல் சொல்லுகிறான், என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வார், மேலும் மேலும் நீ பலப்படுவார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில உயர வேண்டும் என்றால் உன் இருதயத்திலே எண்ணங்கள் உயர்ந்திருக்கட்டும். அல்லேலூயா. ஆமென். அந்த எண்ணம் தான் இயேசு கிறிஸ்துவாகிய இருதயத்தில் இருந்தது. அந்த எண்ணம் மட்டும் நம்ம கிட்ட இல்லைன்னா இன்னைக்கு ஆலயத்தில் வந்து நம்மளால உட்கார்ந்துருக்க முடியாது. சத்துருவாய் இருந்த போது, எதிரியாக இருந்த போது, அவரை சிலுவையில் அடிக்க சொன்ன போதும், அவரை நம்முடைய வாழ்க்கையில மறுதலித்த போதும், அவர் கடைசி வரைக்கும் நம்மை மறுதலிக்காமல் அந்த காரணத்தினாலே நம்மை தூக்கி எடுத்தார். அந்த இருதயம் தேவனுக்கு இருந்தது, அந்த இருதயம் தாவீதுக்கு இருந்தது. இன்றைக்கு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் இந்த காலவேளை உயிர் திறந்த நாள்ல இந்த 3வது மாசம் முதல் வாரத்துல உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் இருதயத்திலே தேவனுடைய பெரிய நோக்கம் இருந்தால் நிச்சயமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் தட்டு போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதான் தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான அனுபவம் இருந்தது பாருங்க. இது தேவன் கொடுத்த மனுஷன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். இந்த மனுஷன் மேல என்ன செய்யக்கூடாது? கைய
போடக்கூடாது. ஏனால் தேவன் அபிஷேகம் பண்ணினவர்கள் மேல கை போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஆகையினாலே தாவீதுக்கு நன்றாய் தந்தது. ஏன்னா தாவீதும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சத்துருக்கள் பார்த்து உங்கள் வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிக்கும் போது நிச்சயமாய் நிந்திக்கிறவர்கள், தூசிக்கிறவர்கள், ஏளனமாய் பேசுகிற எதிர்க்கிறவர்கள் உங்களை பார்த்து நீங்கள் தேவனுடைய ஆமே நாமத்தினாலே எண்ணங்கள் இருக்கும்போது எல்லா நிலையிலும் சத்துரு உங்களை பார்த்து ஆசீர்வாதம் கூறுவான். நாமே சொல்லுங்களேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்கள் என்ன செய்யும்? வாய்க்காமல் போகும். தாவீதுக்கு எத்தனையோ ஆயுதங்களை சவுல் ஏறினான். ஒரு முறை ஈட்டியை எறிந்தார். ஈட்டி சவரோடு கூட தாவீதை கொல்ல வேண்டும் என்று முயற்சினான். எத்தனையோ முறை தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி நினைத்தார். ஆனால் தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீதுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் ஒன்றையும் செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா. சாமுவேல் 1 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரத்திலே சொல்றார் பாருங்கள். தாவீது ராஜா வாசிங்க முதல் வசனத்தையும் இரண்டாவது வசனத்தையும். 22ஆம் அதிகாரம் முதல் வசனம் இரண்டாவது வசனம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதெல்லாம் என்று கெபிக்கு போனார். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள். 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம். கர்த்தர் தாவீதை எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் இரட்சகருமானவர், வல்லடிக்கு நீங்களாட்சி ரட்சிக்கிறவர். 5ஆவது வசனம். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண் என் மேல் வந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அவையிட்டேன். அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். நல்ல கையை தட்டி நல்ல ஒரு அலையை சொல்லுங்க. வசனத்தை சொல்லும் போது, வசனத்தை வாசிக்கும் போது பலவீனமாக இருக்கிற நரம்புகள் செயல்படுகிறது. ஹல்லேலூயா. வார்த்தைகளை கேட்கும் போது உங்க வீட்டுல குடும்பத்துல பலவீனமா இருக்கிற பலவிதமான காரியங்கள் உயிரடைகிறது. ஏனால் கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை ஜெயம் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எழுந்து விழுந்த நரம்புகளை உயிரடைய செய்கிறது. ஆமென். ஆண்டவர் அப்படி பண்ணிடுவாரு, இப்படி பண்ணிடுவாரு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நான் சொல்ல வரல உங்களுக்கு. இன்னைக்கு இந்த பணிப்படத்துல இந்த காலவேளையில நின்று நான் உங்களை பார்த்து நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். நீங்கள் மேலும் மேலும் பலப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த காலவேளையில வந்திருக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அதை செய்து முடிப்பார். தாவீது சொல்லுகிறார், எல்லா இக்கட்டுகளுக்கும் என்னை நீங்களாக்கி என்னை விடுவித்த என் தேவன், அவரை நான் துதிப்பேன். மரண கண்ணிகள் என் மேல் வந்தது, பாதாள கட்டுகள் பிரச்சனை சுத்தின பிரவாகம் என் மேல் விழுந்தது. எல்லா நெருக்கத்திலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து என் கண்மலையின் மேலே என் கால்களை உறுதிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்தா தான் எல்லாம் தெரியும். ஆமா, உயர்வு எங்க இருக்குது? தேவ ஆலயத்துல இருக்குது. பைபிளை படிச்சு பாரு. ஹல்லேலூயா. நீ வேலை செய்யறதுனால, தொழில் செய்யறதுனால, நைட்டும் வைட்டும் ஓட்டி இகிட்டி பாக்குறதுனால இல்ல. எல்லாம் புரிஞ்சுக்கோ. நீ 24 மணி நேரம் மனுஷன் ஓடாதான் தெய்வ. ஆனா ஆண்டவரை தேடி கொஞ்சம் சம்பாதிச்சு பாரு. ஹல்லேலூயா. உண்மை இது. ஆண்டவரை தேடி கொஞ்சம் சம்பாதிச்சு பாரு, சந்தோஷமா இருப்ப. ஹல்லேலூயா. இல்ல இரவும் பகல் வந்து வீட்டுல வந்து அழுதுகிட்டு தான் இருக்கணும். இல்ல கவனிங்க. தேவன் அதற்காகத்தான் தம்முடைய வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகள் கேட்க வேண்டும் என்று சொல்லி சபைகளை உருவாக்கி ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தைகளை போதிப்பதற்காக தேவ சபைகளை போதகரை நிறுத்தி வச்சிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அதற்காகத்தான் போதகர்களை மதிக்கிறோம். போதகர் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருகிறவர்கள், போதகர் ஜனத்துக்காக நிற்கிறவர்கள். இந்த காலையில ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு எந்திரிச்சு இந்த பணிப்படுத்திலிருந்து உங்களுக்காக ஜெபிக்கிற வேண்டுதல், உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற வேண்டுதலை கர்த்தர் கேட்காமல் போக மாட்டார். ஒரு நாள் என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள்
நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? சொல்லி முடிச்சிடறேன், அவ்வளவுதான். சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை பார்த்து நான் இன்றைக்கு இந்த காலவேளை சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய எண்ணங்களில பெரிய தன்மைகள் இல்லாவிட்டால், இன்றைக்கு ஒன்றை நான் செய்ய போகிறேன். என் இருதயத்திலே முதலாவது நான் பெரிய மனுஷனாய் மாறிவிட்டால், என் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் பெரிய மனுஷனாய் மாறிவிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். பெரிய மனுஷன் எங்க இருந்து வருகிறான்? எங்க இருந்து வருகிறான்? அல்லேலூயா. அதான் சொன்ன ஆண்டவரே அடிக்கடி பேசும்போது எதை குறித்து பேசிக்காம தெரியுமா? இருதயத்தை குறித்து தான் பேசுகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இருதயத்தை குறித்தான். இருதயத்தில் இருந்தா எல்லாமே வருது, இருதயத்தில் இருந்தா எல்லாமே வெளிப்படுது, இருதயத்தில் இருந்தா எல்லா காரியங்களும் வருது. ஆகனால இந்த இருதயம் எப்படி இருக்கணும்? செம்மையாய் இருக்க வேண்டும். இந்த இருதயம் தேவனுடைய நாமத்தினாலே பெரியவனாய் மாறிவிட்டால், இந்த இருதயம் பெரியவனாயிட்டால், என் வாழ்க்கையில நான் பெரியவனாய் மாறிவிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். போன வாரத்துல, போன மாசம் ஊழியர் ஐக்கியத்துல எல்லா பாஸ்டர்களுக்கும், அதாவது அன்னைக்கு 200 ரூபாய் கொடுக்கப்பட்டது. ஒரு பாஸ்டர் எங்கேயோ போய்விட்டு லேட்டா 1:30 மணிக்கு சாப்பாட்டுக்கு நேரத்துல வந்தார். கீழே ஒருத்தரை கேட்டுக்கிறார், ஐயா லேட் ஆகிறது, நான் போகலாமா போகக்கூடாது என்று கேட்டபோது, நீங்க போங்கய்யா, உங்களவா அவர் தள்ளிட போறாரு, அவர் பெரிய மனசு கொண்டவர். வந்தாரு, சாப்பிட்டாரு, அவருக்கு ஒரு கவர் கொடுத்து சுதந்திரம் பண்ணி போயிட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மனுஷன் இருதயத்திலே பெரிய மனுஷனாய் மாறுகிறானோ, கர்த்தர் அவர் வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுது, வாரி இறைத்து என்ன செய்றாங்க? பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவார். வாரி இறைங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபத்தை வாரி இறைங்க, ஸ்தோத்திரத்தை வாரி இறைங்க, தேவனை துதிப்பதில் வாரி இறைங்க, ஆண்டவரை தேடுவதில் வாரி இறைங்க. வாரி இறைக்க இறைக்க நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. விருத்தி அடைவீங்க. அதிலே சொல்லுங்களேன். இந்த நாட்கள்ல தேவனுடைய நாமத்தினாலே நீங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுல விருத்தி அடைங்க. தேவனுடைய நாமத்தை துதிக்கிறதுல விருத்தியா நீங்கள் வாரி இறைங்கள். ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஜெபத்திலே நீங்கள் வாரி இறைங்கள். அது உங்கள் வாழ்க்கையில குடும்பத்திலே ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இல்லையா? யோவான் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம், ஜெபம் பண்ணி முடிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம், 24வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. போர் சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒவ்வொரு பாகம் 4 பங்குகளாக்கினார். அங்கியை எடுத்தார்கள், அங்கியை எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் தைக்கப்பட்டது. இது மாதிரி அங்கேயா இருந்தது. நிறைய பேர் ட்ரெஸ்ஸே போடக்கூடாதுங்கிறாங்க. இது மாதிரி அங்கேயா இருந்தது. ஏசுநாதர் அங்கி. அல்லேலூயா. அங்கி எப்படிப்பட்டதா இருந்தது? விலையேறப்பட்ட அங்கி. நல்லா கவனிங்க. நிறைய நேரங்களில் பழைய ட்ரெஸ் தான் போடணும், பழைய துணி தான் போடணும், அப்படிலாம் கிடையாது. சிறப்பா இருங்க. ஆமென். மேலே தொடங்கி கீழே வரைக்கும் எப்படிப்பட்டது? நெய்யப்பட்டதா இருந்தது. அது விலையேறப்பட்ட இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, விலையேறப்பட்டதா இருந்ததுனாலதான் அது சீட்டு போட்டாங்க. சும்மா சாதாரண சீட்டு போட முடியுமா? யார் வாங்குவாங்க? பழைய துணியா போயா அப்படின்னு இருப்பாங்க. நல்லா கவனிங்க. அவருடைய அங்கி எடுத்து என்ன பண்ணாங்க? சீட்டு போட்டார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவர் தன்னுடைய வஸ்திரங்களை கூட இழந்தார். எதற்காக? நான் என்னுடைய வெளிப்பாடுல சொல்றேன். வேற வெளிப்பாடு எப்படி கிடைக்கும்? என்னை நல்ல வஸ்திரம் உடுத்துவதற்காக அவருடைய வஸ்திரத்தை கூட சீட்டு போட்டு பங்கிட்டார்கள். இந்த காலவெளியில் கேட்டுக்கொண்டிருக்கும் தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவையிலே அவர் மறித்த நோக்கம் அவருடைய சீட்டு, அவருடைய வஸ்திரத்தை கூட சீட்டு போட்டார்கள். ஏன்னா நான் நல்ல வஸ்திரத்தை உடுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில தேவனுடைய பிள்ளைகளே, மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றுகிற நல்ல ஆண்டவர். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கொஞ்சம் வாசித்து விடுங்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து விடுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். சீக்கிரம் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்தது. அதை குடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. மாறா என்று பெயரிடப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. அந்த தண்ணி என்ன பண்ணல, குடிக்க முடியல. இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல 40 நாள் வராங்க. இப்போ அதெல்லாம் கடந்து வந்து இங்கே இடத்துல வரும்போது அந்த தண்ணி அவளோடு குடிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த தண்ணி கசப்பா இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அதற்கு மாறா என்று சொன்னாங்க, பெயரிட்டார்கள். நல்லா கவனிங்க. பாடுகள் வந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில அவர் பிரயாணப்படுகிற நேரத்தில் பல கசப்பான எண்ணங்களும் கசப்பான காரியங்கள் வந்தது. அதையெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர் செய்தார். அதே போல இன்றைக்கு நம்முடைய பிரயாணத்தில் சில நேரங்களில் மாறாய் போன்ற கசப்புகள் வரும். அதை நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே கடக்க வேண்டும். அதை சொல்லுங்களேன். ஆமென். கடந்தீங்கன்னா அதுக்கு பிறகு என்ன இருக்கு? எல்லாம் கவனிங்க. கடந்தீங்கன்னா அங்கே வசனத்தில் சொல்லி 27 சொன்னது படிங்க. கடந்தீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளை 70 இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. கசப்பான காரியத்தை நீங்கள் கடக்கும் போது, துன்பத்தை கடக்கும் போது, உபத்திரத்தை கடக்கும் போது, இந்த வேதனைகளை கடக்கும் போது, அடுத்த ஸ்டெப் நீங்க தண்ணீர் உள்ள இடத்துக்கு தண்ணீர் வர வேண்டும். அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. இந்த காலங்களில் தேவனுடைய பிள்ளைகளே, கசப்பான மதுரமான தண்ணி ஆண்டவர் மதுரமாய் மாற்றி அமைப்பார். சில நேரங்களில் பாருங்க கிறிஸ்தவர்கள், ஆமா இப்படிதான் வாழ்க்கை இல்ல, கஷ்டமான வாழ்க்கை தான் வாழ்ந்த முடியும். நல்லா கவனிங்க. எந்த மனுஷன் வாழ்க்கையில அடித்தட்டத்துல போய் கஷ்டப்படுறானோ, நான் சொல்றேன், அவன் ஒரு நாள் பிரகாசமா மாறுவான். ஆமென். எந்த மனுஷனையும் ஆண்டவர் வந்து வாழ்க்கையில அப்படியே அவன் வாழ்க்கையில வச்சு அவனை நொறுக்கி ஒடுக்கி, நிறைய சொல்றாங்க அதுதான் பரிசுத்தம். நல்லா கவனிங்க. அப்படிலாம் இருந்தா தான் அவன் பரிசுத்தமா இருப்பான். அப்படிலாம் இருந்தா தான் அவன் சொன்னபடி கேட்பான். நல்லா கவனிங்க. சொன்னபடி கேட்கவன் எந்த சூழ்நிலை கோடீஸ்வரனா இருந்தா கூட சொன்னபடி கேட்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொன்னபடி கேட்கிறவன் கோடீஸ்வரன் இருந்தா கூட சொன்னபடி கேட்பான். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவன் கொடுத்த அந்த கிருபையை, தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தை, தேவன் கொடுத்த மகத்துவங்களை எவ்வளவு பெரிய மனிதன் ஆனாலும் அவன் மறக்க மாட்டான். ஏன்னா அவன் எண்ணத்திலே பெரிய மனுஷனாய் மாறிவிட்டான். எண்ணத்திலே பெரிய மனுஷனாய் மாறிவிட்டான். அவன் ஒரு நாள் பின்வாங்கி போக மாட்டான். கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பான். இன்னைக்கு ஒருவேளை கசப்பான சூழ்நிலைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் அந்த மாதிரி ஒரு பாடுகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, வேதனைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது. அதையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாண்டி ஜெயித்தார். உயர்ந்த மனிதர்கிட்ட கேட்டு பாருங்கள், பெரியவர்கிட்ட கேட்டு பாருங்கள், ஜொலிக்கிற மக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், ஆசீர்வாதமா இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். அவருடைய ஆசீர்வாதம் எப்படி வந்தது? சாதாரணமாய் வல்ல, அடியிலே அவர்கள் வேதனைப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை தான் அவர்கள் என்ன செய்து முன்னுக்கு கொண்டு வந்தது, முன்னுக்கு தள்ளினது. அவர்களை அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றிவிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபிலே பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆண்டவர் நிமித்தமாய் வருகிற பாடுகள், தேவன் நிமித்தமாய் வருகிற பாடுகள், தேவனுடைய நீதி நிமித்தமாய் வருகிற பாடுகள் எனக்கு சந்தோஷம். அதை நான் ஏற்றுக்கொள்வது நிச்சயமாய் கர்த்தர் என் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். மாறாவின் கசப்பான ஒரு பாதை உங்களுக்கு வந்திருக்குதா? மாறாவை நீங்க கடந்திருக்கிறீங்களா? மாறாவுக்கு வந்து தண்ணி குடிக்க முடியாம வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? பலவீன சூழ்நிலை இருக்கிறீங்களா? இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன். அதை விட்டு கொஞ்சம் நீங்க கடந்தீங்கன்னா நீங்க நீரூற்றை பார்ப்பீர்கள். சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, எஸ்ஐயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான நாட்களும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புள்ளவனாக்கி வற்றாத நீரூற்றை போல வனமிக்க தோட்டத்தை போல கர்த்தர் நடத்துவார். சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை, தேவன் வசனத்தை அந்தந்த சூழ்நிலைகளை பேசுங்க. அந்தந்த சூழ்நிலைகளை கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுங்க. வாழ்க்கையிலே மனிதன் இங்கிருந்து பேசுவது பெரிய விஷயம் கிடையாது. வாழ்க்கையில் அது நடக்கணும். வாழ்க்கையில செயலாற்றணும். செயலாற்ற இல்லாத ஒரு மனுஷன் பேச முடியாது. நல்லா கவனிங்க. சும்மா நாயும் பேயும் பேசிடலாம். ஆனால் பேசுகிற இடத்துல ஸ்தானத்தில் இருக்கிற அவன் அதை காத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எந்த விதத்திலும் அவன் தன்னை காத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் பெரிய விஷயம். எல்லாம் பிரசங்கம் பண்ணலாம், எல்லாம் பாடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த ஸ்தானத்தில் அவன் காத்துக் கொள்வது மிக மிக அவசியமானது ஒன்று. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் ஆகினாலே இன்றைக்கு அந்த ஸ்தானத்தை தாவீது காத்துக் கொண்டார். அவர் தன்னுடைய நாட்களிலே எப்படி ராஜாவாக மாற்றப்பட்ட ஒரு காரியம் வந்தது. அவர் இருதயத்திலே பெரிய மனுஷனாய் மாற்றப்பட்டார். வாழ்க்கையிலே பெரிய மனுஷனாய் மாற்றப்பட்டார். இல்லை சொல்லுங்களேன். மனுஷன் இங்கே மாற்றப்பட்டுட்டா அவன் வாழ்க்கையில என்ன பண்ணுவான்? பெரிய மனுஷனாய் உயர்ந்த ஸ்தானத்தில் வருவான் என்பதிலே சந்தேகம் இல்லை. இரண்டாவது, மாறாவை போல கசப்பான பாதைகளை நீங்கள் கடந்து வந்தாலும் ஆண்டவர் அதை மதுரமாக மாற்றி நீரூற்றான இடத்திலே கர்த்தருக்குள்ளே கொண்டு போய் ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆமென். வேதம் சொல்லுகிறது இல்லையா? கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலிகள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாரும் அப்படியே எழுதி நிற்போம். ஜெபித்து முடிக்க போறேன். கர்த்தர் நல்லவர். தேங்க் யூ ஜீசஸ். எல்லாரும் அப்படியே நாம் தேங்க் யூ. நன்றி ஆண்டவரே. ஓ ஜீசஸ். ஹalleluya. இபாதர சண்டல உரபாதன மரிகபல பரம. பிதாவே மக்கு ஸ்தோத்திரம். ராஜா நீ நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. எல்லாரும் பாடாம ஆமே. உயிருள்ள நாள் எல்லாமே உலக தோற்ற முதல் எனக்காய் சொல்ல உலக எனக்காய் ரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புதுவாழ்வு தந்து ரோகியாய் வாழ்ந்த புதுவாழ்வு தந்து இயேசு ராஜா சோத்திரம். இயேசு ராஜா சோத்திரம். சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. தாவீதுடைய அனுபவம் எல்லாருக்கும் வரட்டும். இருதயத்துல முதல்ல பெரிய மனுஷனா மாறினா என் வாழ்க்கை முழுவதும் மாற்றப்படும். இருதயம் தான் என் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரும். இருதயம் தான் என் வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வரும். இருதயம் தான் என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க சுவாமி. அப்படிப்பட்ட வல்லமைகளை தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட எண்ணங்களை தாங்க ஆண்டவரே. தெய்வமே மக்கு நன்றி. சத்துரு கூட பார்த்து தாவீதை ஆசீர்வதித்தாரப்பா. அதே போல நாங்களும் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா நாங்கள் மாற்றப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்திற்கு கோடி நன்றி சொல்லுகிறோம். மாறாத உங்களுடைய அன்புக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். ஆசீர்வதியும். நீரே நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி அருமையான சகோதரி ரெபேக்கா அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு சிறிய
காலத்தில் ஒரு சின்ன கட்டி மறுபடி வந்து ஏசியாஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. நாளைக்கு அவர்களுக்கு ஆப்ரேஷன். நாம் வலது கரத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். அன்பு சகோதரி மறுபடியும் இந்த சபையில் வந்து இந்த ஊழியத்தை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாய் கர்த்தர் அவர்களை கைவிட மாட்டார். பிதாவாகிய தேவனே சோதரம் அல்லாமா, குமாரனாகிய இயேசுவை நாம் சோதரம் அல்லாமா, பரிசுத்த ஆவியானவரை சோதரம் அல்லாமா. நாளைக்கு நடக்கிறதான அந்த ஆபரேஷன்ல கர்த்தருடைய கரம் கூட இருந்து டாக்டர் கண்கள் நர்சு கண்களை தயவு கிடைத்து சிறு ஒரு ஆபரேஷன் தான் இருந்தாலும் தேவன் கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் கர்த்தர் விலைக்கு காத்துக்கொள்ளக்கூடிய கர்த்தரை சோதரம் அல்லாமா. சகல ஆமை ஊசி போடும்போது மைக் ஊசியோடு செலுத்தும் போது குளுக்கோஸ் ஏற்றும் போது கர்த்தருடைய கரம் கூட இருக்க முடிய கர்த்தரை சோதரம் அல்லாமா. விளைவினங்கள் எல்லாம் கர்த்தர் மாட்டி தேவன் அடுத்த வாரத்தில் தேவ சபையில வந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காய் சாட்சி சொல்ல கர்த்தருடைய விஷயம் சோதரம் அல்லாமா. சோதரியாம் சோதர அன்பு சகோதரி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் கூட இருப்பீராக. இன்னும் அநேக வருஷங்கள் இந்த ஊழியத்துக்கு மகன் தோள் கொடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற மகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் ஆண்டவர் கொடுத்து பெரிய காரியங்களை எங்கள் தெய்வம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். உடைய மாறாத அன்பு கரத்துக்காக நன்றி. தாழ்த்துகிறோம், பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தர்